ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நாள் கழித்து ஒரு சமையல் வீடியோ ஒன்று. அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம்ப்பா. நான் வந்து ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன், எண்ணெய் ஊற்றும் போது ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் எண்ணெய் ஊற்றுறதை காமிக்க முடியல. எனக்கு வந்து காய் பார்த்திங்கன்னா இந்த காய், இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்கப்பா. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. பூண்டு நீங்கள் நசுக்கிட்டு போடுற மாதிரினாலும் போட்டுக்கோங்க. அடுத்தது வரமிளகாய் போட்டுக்கலாம்ப்பா. மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மிளகாத்தூள் தான் போட்டு செய்வேன், மிளகாய் போட மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மிளகாத்தூளோட இந்த வரமிளகாய் காரத்தோடு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட் வரும். அடுத்து காய் கொட்டிக்கலாம்ப்பா. அவரைக்காய் கொட்டிக்கலாம். பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். நீங்கள் எந்த மாடலில் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. கரண்டி அடுப்பில் வைக்கவும் சூடு ஏறி போச்சு. இதோட வந்து லைட்டாக உப்பு தூவி கிளறி விட்டுட்டுருங்க. சும்மா அரை உப்பு மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதோடு நம்ம வரமிளகாய் வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா வரமிளகாய் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக தூள் போட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நான் அது மாதிரியே செய்கிறேன் பாருங்கள். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா. சப்போஸ் நீங்கள் வரமிளகாய் போட்டும் எனக்கு மிளகாத்தூள் வாசமும் பிடிக்கும், மிளகாத்தூளும் போடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் போடுறேங்க பாருங்கள். குழம்பு தூள் கொஞ்சம் மிளகாத்தூள். எங்கிட்ட வீட்டில் அரைச்ச தூள் இல்லை, அதனால் நீங்கள் வீட்டில் அரைச்ச தூள் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் காரம் நல்லா சாப்பிட்றதால எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி மிளகாத்தூள் போடுறோம்னா இதுமாரி காய் வந்து எண்ணெயில் வணங்கும் போது போட்டு கிளறுங்க. அப்போ தான் பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இது ஒரு விதமான டேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் பார்த்திங்கன்னா காயெல்லாம் வணக்கிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிளகாத்தூள் போடுவாங்க. அதை விட இது நல்லா பக்காவாக இருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் போதும் அப்படின்னா இதோட லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவரைக்காய் வந்து நல்லா பிஞ்சு காய், சீக்கிரம் வெந்து போயிடும். நம்ம வணக்கத்திலே பாதி வெந்து போயிருக்கோம். ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து இது டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு காரம்லாம் சரியாக இருக்கணும். உப்பு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்கப்பா. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன். எனக்கு காரம் வந்து போதுமான காரம், உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்தது. ஏன்னா அப்படியே அரை உப்பு தானே போட்டோம், உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. கிட்டவே இருந்து அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிட போகுது. ஏன்னா தண்ணி கம்மியாக தானே ஊற்றிருக்கோம், வேகட்டும் அப்படியே. நீங்கள் வந்து இந்த அவரைக்காய் பொரியலுக்கு வந்து தேங்காய் போடணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த ஈரப்பதம் இருக்கும்போது தேங்காய் போட்டு நல்லா கிளறிக்கோங்கப்பா. நான் வந்து தேங்காய் போடல, என்கிட்ட தேங்காய் இல்லை, நான் தேங்காய் போடல. நீங்கள் தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுங்க. காய் வந்து நல்லா வெந்து போச்சு பாருங்கள். காய் வந்து வெந்ததுனாவே கலர் வேறையாக கொடுத்துரும். அப்படியே ரொம்ப பச்சையாக இருந்ததுல அந்த நல்லா வெந்த காய் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. காய் நல்லா வெந்துச்சுனாவே கலர்லேயே தெரிஞ்சிடும் காய் வெந்துச்சுன்னு பிடிச்சி பார்க்கவே தேவையில்ல. தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நீங்கள் நான் வந்து மிளகாய் இவ்வளோ இருக்குது அப்படின்னா எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுமாரி இந்த மிளகாய் நீங்கள் போடும்போது விதையை உளுத்திட்டு வெறும் மிளகாய் மட்டும் போடுங்க. தண்ணி சுண்டிச்சு பார்த்தீங்களா, தேங்காய் போட்டு அப்படியே இறக்கிட்டா வேலை முடிஞ்சுதுப்பா. மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இதுமாரி லைட்டாக தண்ணி ஊற்றி இதுமாரி தண்ணி சுண்ட விட்ருங்க. தண்ணி காய் வேகிறவங்களுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா வேக வச்சு இறக்கிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டு. நான் மிளகாத்தூள் போட மாட்டேன், வீடியோவுக்காக தான் போட்டேன். ஓகேப்பா, அவ்வளோதான். சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி. பாய்.